சரண்யா அண்ட் வருஷம் அவங்க கையில் இப்போ தான் செல்லை கொடுக்கணுமாமா. அதுக்கு தான் செல்லை உத்து பார்த்துட்ருக்காங்க. குதிரை போது டக் 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 டம் டக் கடடம் டக் கடடம் டக் சிங் சிக் 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 சிக். ஹாய், நாங்கள் இன்னைக்கு சோறும் அப்புறம் காலையில் இட்லி பாப்பாவுக்கு. அதில் உள்ள இங்கே வந்து சாம்பார்லாம் கொடுக்க மாட்டாங்க. கடையில் வந்து இது தக்காளி குழம்பாட்டும் வைப்பாங்க. அதை தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சோறு பொங்கி அதில் தக்காளி குழம்பு கொஞ்சம் ஊற்றி பாப்பாவுக்கு பெஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அதை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சாயந்தரம் பாப்பாவுக்கு வெறும் சாதம் தான். தயிர் போய் பார்த்தேன், கடையில் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு கடைக்கு. அதனால் எனக்கு தயிர் கிடையாது பிள்ளைக்கு. இப்போ வந்து இது வெறும் சாதம் விட்டுணும். நைட்டுக்கு வெறும் சாதம் தான். தண்ணி ஊற்றி குடிச்சிக்க வேண்டியதான். அடுத்த நாள் திரும்பி அதே ரொட்டீன். இட்லி வாங்கி பாப்பாவுக்கு ஊட்டணும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு பாப்பா கிட்ட நீங்கள் சொல்லணும். அவங்க இப்போ டயர்டாக இருக்காங்க, தூங்க போகிறாங்களாமா. வெக்கம் வந்துருச்சாமா. சரி, அவங்க போகிறாங்களாமா விளையாடுறதுக்கு. பாய்.